ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஃபாண்டன்ட் டூல்ஸ் வச்சு அதை வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட் வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு 1 கப் அளவுக்கு ஜீனியை சேர்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். மொத்தத்தில் இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 கப்பு ஜீனியும் சேர்த்துருக்குது. இதை வந்து இப்போ நல்லா பவுடரை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்ட்டு. நல்லா சூப்பராக அரைப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து நம்ம வந்து சளிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். நல்லா 3 தட்டு உள்ள சல்லடையில் எது வந்து ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கோ அந்த சல்லடையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பவுடர் வந்து நல்லா ஃபைனாக கிடைக்கும். அப்படி கிடைச்சா தான் ஃபாண்டன்ட் வந்து நம்மளுக்கு கட்டியாக இல்லாமல் இருக்கும். கட்டியாக இருந்ததுனாக்கா ஒரு மாதிரி கரக்கரன்னு நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த ஃபாண்டன்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம மாதிரி நைஸ் சல்லடையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துடணும் அந்த பவுட்ரு பண்ண ஜீனியை. இப்போ எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஜெலட்டின் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். இந்த ஜெலட்டின் பவுட்ரு வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மலான ஃப்ளேவர் இதுவானதாக இருக்கணும். எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது அந்த பவுடரில். அது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஜெலட்டின் பவுடரை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஒரு சட்டியில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் கேத்தர் தான் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் எடுத்துட்டேன். அதுக்கு இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். நம்மளுக்கு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னாக்கா அது வந்து நல்லா கட்டியாயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அப்படி கட்டி ஆயிடுச்சு. அந்த ஜெலட்டின் வந்து இந்தளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஜெலட்டினோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பட்டர் வந்து உருகி வரட்டும். இப்போ பட்டர் வந்து உருகிருச்சு, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு கார்ன் சிரப் எடுத்திருக்கேன். இந்த கார்ன் சிரப் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பண்ணினப்போ தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாயிரும். கார்ன் சிரப்பு கட்டியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட அது வந்து மெல்ட் ஆயிரும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் ஒரு நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டணும்னு அவசியம் இல்லை. இது உருகி வந்தாலே போதுமானது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஐசிங் சுகர், அது வந்து 1/4 கப் அளவுக்கு நான் வந்து அதிலேருந்து எடுத்துடுறேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கெட்டி ஆயிடுச்சுனாக்கா போச்சு. அதனால் 1/4 கப்பு எடுத்து வச்சுட்டோன்னாக்கா வேணும்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு அந்த ஐசிங் சுகரை எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் 1.25 கப்பு தான் அந்த பவுடர் சுகர் இருக்குது, ஐசிங் சுகரு. அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சா அந்த இது வந்து சேர்த்தாச்சு. கார்ன் சிரப்பு பட்டர்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல ஜெலட்டின்லாம், அதை வந்து சேர்த்தாச்சு மெல்ட் பண்ணதை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலா வச்சு கிண்டிக்கோங்க. லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு இதுவானதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசையணும். பிசையில ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிசைய நல்லா தண்ணியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம எடுத்து வச்ச அந்த ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வர்றது வரையிலும் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாக்க 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ தண்ணி விட்டுட்டு, நார்மலான தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லூஸாக வரும். அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வெஜ் ஃபாண்டன்ட் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து வெறும் மில்க் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் வச்சு செய்கிறது. இப்போ பாருங்கள் அந்த இது வந்து பிசைஞ்சிட்டு நான் வந்து இப்போ ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டேன். இதில் வந்து நம்ம ஐசிங் சுகர் அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைய நல்லா சாஃப்டாக வரும் அந்த மாவு.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி இழுத்தோம்னாக்க அப்படியே பிஞ்சிக்கிட்டு வராமல் அப்படியே இழுத்துக்கிட்டு வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபாண்டன்ட் வந்து கரெக்டாக இதுவாக வரும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு. இப்போ சூப்பரான ஃபாண்டன்ட் எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே செஞ்சாச்சு பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட வெயிட் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 540 கிராம் இருக்குது நம்ம எடுத்த அந்த மாவோட வெயிட்டு. நம்ம வந்து இது ஐசிங் சுகர் வந்து 1.25 கப்பு தான் எடுத்துருக்கு, இதில் யூஸ் பண்ணியிருக்கு. 1/4 கப்பு யூஸ் பண்ணலை. அப்படி இருந்துமே 540 கிராம் இருக்குது இதோட வெயிட்டு. இது வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். அதாவது நம்ம வந்து கிளிங் ராப் வச்சுட்டு, அப்படி இல்லைனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நல்லா சுற்றிக்கங்க. சுற்றிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் நான் சுற்றி வச்சுருந்துட்டு எடுத்துட்டேன் வெளியில். இதை வந்து நம்ம வெளியிலே 7 நாள் வரையிலும் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும், நம்மளுக்கு அப்புறம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன். நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து அந்த கலருக்கு தகுந்தபடி நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி இதுவை 4 இதுவாக கலர் வந்து பிரித்து எடுக்கிறேன். ஒரு பாதியை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை திரும்ப வந்து கிளிங் ராப்லேயே வச்சு நம்ம வந்து சுற்றிட்டு டப்பாவில் வச்சு அடைச்சி வச்சிடணும். அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு காஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் வெளியில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஜெல் கலர் அப்படி இல்லைனாக்க ஆயில் பேஸ்டு கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ரெட் கலர் ஜெல் கலர் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு இதுக்கு ஒரே ஒரு ட்ராப் விட்டுக்கங்க, அதுவே போதுமானது. விட்டுட்டு அப்படியே கையை வச்சு அமுக்கி பிசைஞ்சு அப்படியே எல்லா இடத்துக்கும் அந்த கலரை வந்து கொண்டு வரணும். கை வச்சு அமுக்கி பிசைய அது வந்து சரியாக வரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் விரலில் வந்து தண்ணியை தொட்டு 2 சொட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அமுக்கி பிசைகிறேன். அதுவை இந்த மாதிரி அமுக்கி பிசையணும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாமே எல்லா இடத்துலையும் ரெட் கலர் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான ரெட் கலர் கிடச்சிருச்சு. இப்படி இழுத்து பார்த்தோன்னாக்கா அழகாக இழுத்துட்டு வரணும், பிஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்தது நான் வந்து க்ரீனும் ப்ளூவும் சேர்க்க போகிறேன். ஒரு இதில் வந்து ப்ளூ கலர் சேர்க்குறேன், அடுத்ததில் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். அது ரெண்டையும் அதே மாதிரி நம்ம வந்து அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ரீனும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம வெளியில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப் கையில் வந்து விரலில் வந்து தொட்டு தண்ணியை வந்து அதில் வச்சுக்கினா போதுமானது, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ ப்ளூவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒயிட் வந்து அந்த ரோலர் வச்சு யூஸ் பண்ண போகிறேன், தேய்க்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கங்க, மெல்லிஸாக. இப்போ நான் வந்து அந்த இம்ப்ரெஷன் வச்சு எப்படி வந்து இது பண்ணுறது, பார்டர் பண்ணுறதுங்கிறது, டிசைன் பண்ணுறதை காமிக்கிறேன். நல்லா அப்படியே அமுக்கி விட்றணும். அமுக்கி விட்டோம்னாக்கா அழகாக பார்டர் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு கேக்கிலலாம் சைடில் பார்டர் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 4 டிசைன் இருக்குது. 4யுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ 2 யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 3வது இது அப்படியே வச்சு அமுக்கி விட்டாலே போதுமானது, அழகாக நம்மளுக்கு அந்த டிசைன் வந்துடும். இப்போ பாருங்கள் 4 டிசைன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த டிசைன் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து பார்டருக்கு வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து ரெட் கலர் வந்து தேய்க்கிறேன். எந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சாச்சு பாருங்கள், ஒரு வெடிப்பு கூட இல்லை. நல்லா சூப்பராக வந்துருக்கு நம்மளுக்கு வந்து ஃபாண்டன்ட் வெளியில் கடையில் வாங்குற மாதிரியே. இப்போ வந்து அந்த கட்டர் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி கட்டரை வச்சுட்டு நல்லா அமுக்கிட்டு விரல் வச்சு அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டுட்டு அப்படியே தனியாக அமுக்கி விட்டோனாக்கா அழகாக அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் பூ டிசைன் அழகாக வந்துருச்சு. அடுத்தது இப்போ வந்து பட்டர்ஃப்ளை செய்ய போகிறேன். அதே மாதிரி நம்ம இந்த கலரில் இந்த டிசைன் தான் செய்யணும்னு இல்லை, அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அது மாதிரி அமுக்கிட்டு இப்படி ஆட்டி விட்டுட்டு எடுத்துட்டோம்னாக்கா அழகாக அதில் வந்து நம்மளுக்கு ஃபாண்டன்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அமுக்கி விட்டோம்னாக்கா அது வந்து அழகாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகழகான டிசைன்ஸ் வந்துருக்குதுன்ட்டு. இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து லீஃபுக்காக நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்து பெரிய அகலமான லீஃப் இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி ஆட்டிட்டு அமுக்கி விட்டுக்கங்க. அமுக்கி விட்டால் தான் அதில் உள்ள அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அதில் அப்படியே அந்த இதில் வந்து வரும். இப்போ பாருங்கள் அமுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என் கையில் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் இது எல்லாம் ஜெல் கலர்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது.
இப்போ பாருங்கள் அது மேலே உள்ள டிசைன்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னுட்டு. இப்போ அடுத்து சின்ன லீஃப் வந்து நான் அதே மாதிரி செய்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுவே அந்த மாதிரி அங்கிட்டு தனியாக அமுக்கி விட்டோம்னாக்கா அதில் உள்ள டிசைனு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கையிலே ஆசையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் வந்து கடைசியில் கிரேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலரில் கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஃபாண்டன்ட் எந்தளவுக்கு சூப்பராக நல்லா வெடிக்காமல் அது அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த கட்டர்லேருந்தும் விட்டுட்டு வருது. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. வெளியில் வாங்க போனோன்னா ரொம்ப ரொம்ப காசு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டன்ட் வந்து நம்ம 1 கிலோ கேக்குக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறையா இருக்குது. இந்த டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுனால இதுலேயும் காமிச்சிட்டேன்னா, இது வந்து கட்டர் மாதிரி இருக்க டைப்பையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சும்மா அப்படியே ஆட்டிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்க அது வந்துடும். அதுக்கப்புறமா உள்ளார வந்து ஒரு விரல் இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு இதை வச்சு அப்படியே அமுக்கி விட்டோம்னாக்க கீழே வந்து அந்த டிசைன் அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒயிட்டில் வந்து ஸ்னோ ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறேன். ஸ்னோ ஃப்ளேக்ஸும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகான ஈஸியான ஃபாண்டன்ட் டிசைன் வந்து நம்ம ஃபாண்டன்ட்டும் வீட்டிலே ரெடி பண்ணி அதோட டிசைனும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம வெளியில் வந்து ஃபாண்டன்ட் கேக்கெல்லாம் வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப காசு ஜாஸ்தியாக வரும். அதனால் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபீஸும் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபாண்டன்ட் ரெசிபீஸ் எல்லாமே ஹோம்மேட் ரெசிபீஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஃபாண்டன்ட் வீடியோ வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.